பலாசனம் உணர்த்தணும். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீடு பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? எப்படி இருக்கு? மேலே புளியா மரம், கீழே வீடு, ஓட்டு வீடு. இங்கே பாருங்கள். இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா, மாட்டுக்கு தட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பச்சையாக இருக்குது, அதை காய வைக்கணும். அதுதான் இன்றைக்கி வேலை. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறோம். நம்ம மட்டும் பாருங்கள். எல்லோரும் பூந்து விளையாடுறோம். பசங்க, நான், வீட்டில் எல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதை உணர்த்தணும். பச்சையாக இருக்குதா? பச்சையாக இருக்குது. ஸோ இதை வந்து உணர்த்தணும். ஏடா செம்ம ஏடு. தூக்கு பார்க்கலாம். Yeah, they had us the first half. I'm not gonna lie. They had us. We weren't defeated, but they had us. அப்ப ஓய் பாப்பு, இறங்கடா டி, இறங்கடா, இறங்க. அதான் அதை நான் எடுத்துக்கிறவா, நானே எடுத்துக்கிறவா. இங்கே பார், செம்மையை தூக்கிட்டு எடுத்துட்டு போக வேண்டியது தான். ஏம்மா அவுத்துக்கிச்சுடா டே, அவுத்துக்கிச்சுடா. வாங்க நீங்கள் அது முடியுமா? ஒயிட் ஆகுதா? ஒயிட்டாக தான் ஆக்கியோ. வேணா விடு, அம்மா கூட போய் நீ உணர்த்து போ. அங்கே போய் அம்மா உணர்த்திருங்குது போ, அதை உணர்த்து போ. இங்கே பாரு அம்மா பாரு எவ்வளோ உணர்த்தினுக்குது. இது மாதிரி பலாசனா உணர்த்தணும். அப்போ தான் டக்குன்னு உணர்ந்துடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி பலாசனம் உணர்த்தணும். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீடு பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? எப்படி இருக்கு? மேலே புளியா மரம், கீழே வீடு, ஓட்டு வீடு. இங்கே பாருங்கள் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே தட்டு வந்து பார்த்திங்கன்னா உணர்த்திட்டுருக்கோம். மாட்டுக்கு நல்லா உணரும். பச்சை தட்டு அப்படியே எடுத்து போட்டோம்னா மக்கிடும். ஸோ அதனால தான் உணர்த்திட்டுருக்கோம். ஓகேவா? நல்லா எடுத்துகிட்டு வந்து செம்மையை எடுத்துகிட்டு வந்து போடுவேன். வீட்டில் வந்து உணர்த்துவாங்க. பலாசனை இது மாதிரி உணர்த்தணும். ஏய் போய் கொஞ்சம் எடுத்துனா. அதான் தூக்கம் இல்லை அப்படியே வந்துக்கிறீங்க பாரு. முடிஞ்ச எதாவது காட்டா. அதான் கிட்ட கிளாஸ் அவ்வளோ எடுக்கிறேன். தூக்கத்தில் இருந்து திருன்னு முழிக்குது பாரு. இப்போ தட்டு உணர்த்துப்பா. அரை தூக்கம் போயிட்டுடா. கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அம்மா கொஞ்சம் அம்மா இது பண்ணுது பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட. நான் போய் செம்ம எட்டுன்னு வரேன், நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட. அம்மா உணர்த்துற மாதிரி எட்டுன்னு வந்து இங்கே போட்டு பார்க்கலாம். அம்மா போடுற மாதிரி இங்கே போடு. இங்கே ஹே பாப்பா நூறுமா நவரியா. கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அழகாக எப்படி போதோ அது மாதிரி போடணும். அப்போ தான் உணரும். எடுக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகும். ஓகேவா? நீ என்ன பண்ணுற? என்ன தூக்குற? அழுக்காக போடணும். அங்கே பார் அம்மா எழுத்துன்னு போது பார் தனித்தனியாக. அங்கே பார் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி தான் தனித்தனியாக வந்து நான் போய் செம தூக்கிட்டு போய் செம தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம செம தூக்கிட்டு வந்து போடுறது கட்டு வச்சுட்டுக்குறாங்களா. அவங்க அழகாக வந்து பலாசனா உணர்த்துவாங்க. இங்கே பாருங்கள், காலையில் வண்டி வச்சு ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வண்டி வச்சு எடுத்துன்னு வந்தோம். இங்கே பாருங்கள் பெரிய செம்மையாக இருக்குதா. தூக்கலாமா? தூக்கிதான் அக்கல்ல வச்சுக்க வேண்டியதான். இங்கே போட்டா எங்கே போடுறேன் இதான் அங்கே கொஞ்சம் பார்த்து இது பண்ண. நான் இங்கே போட்டுன்னுக்குறேன். அங்கே போடாத, அங்கே பள்ளமாக்குற இடத்துல போடாத, தண்ணி வரும். வெயிலுக்கு முன்னாடி உணர்த்திடணும், இல்லைன்னா வேறு லெவல் இதாகிடும். செம்ம தூக்கிட்டு பலாசனை போட்டோம்னா அவங்க ஒரு பக்கம் இருந்து உணர்த்திட்டு வந்துடுவாங்க வீட்டில். இதை இவ்வளோ தூரத்துக்கு போடுறேன். ஓகே தானே? ஏய் விழுந்துடுறாடா. இதா
என்ன தூக்கிட்டாரு அழகு எடுத்தப்போ நீ கொஞ்சம் மெதுவாக போயா மெதுவாக போனா எனக்கு முடியும் நானும் போட்டுமா எனக்கு அங்கே இல்லை அவங்க மேலே போடுறியா அந்த சைடு அந்த மா சைடு வரையா அது இது போடு இது நேரா அது இங்கே சரியா போகுது 2 சேம்பேர் நேரம் அங்கே போட்டுருன்னு மேலே அரடி மாட்டுக்கு நல்லா வெயிலில் போய் வெயில காய வைக்கணும். என்னடா ஏதோ விளையாடி நிற்கிற என்ன விளையாடி நிற்கிறப்பா அது வெயில் காய வைக்கணும் அதான் சொன்னேன் என்ன சொன்னேன் வெயில் காய வைக்கணும் எங்க போட்டா இந்த ஃபோட்டோ எடுக்க முடியல காய்ச்சிட்டு ஃபைனலாக சொல்கிறேன் ஃபைனலாக ஒரு செம்மையான ஃபுட்டு வந்து சாப்பிட போகிறோம். அது என்ன ஃபுட்டுன்ட்டு இதெல்லாம் உணர்த்திட்டுக்கப்புறம் அந்த தட்டெல்லாம் உணர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சரியான ஃபுட்டை சாப்பிடுவோம். செம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ அடுத்த வேலை என்னன்னா தேங்காய் பட்டையெல்லாம் இன்றைக்கும் எடுத்து அடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணர்ந்த பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதெல்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு வீட்டுக்கு விறகுக்கு. ஓகேவா, கேஸு தட்டுப்பாடு வேலை. ஸோ விறகெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பூரா எடுத்து ஓரம் போட்டுட்டாங்க. ஓகேவா, ஓரம் போட்டுட்டு அந்த பச்சை பட்டையெல்லாம் எடுத்து அங்கே அடுக்கணும். ஸோ அதுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அந்த பச்சை பட்டெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். அவங்க அங்கே எடுத்து லைனாக அடுக்கி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு இன்னொரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கேஸு தட்டுப்பாடு வேறு. ஸோ நம்மளுக்கு விறகெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இப்போ நம்ம அங்கேருந்து எடுத்து கொடுப்போம், அவங்க அடிப்பாங்க. ஓகேவா, நான் எடுத்து தான் கொடுப்பேன், நீ தான் எடுக்கணும். ஓகேவா, போங்க ஏம்மா இந்தா பார்த்து இந்த தூக்கி போட்டுட்டாங்கிட்ட அங்கே எடுத்துகிட்டு போட்டா அங்கங்கே தூக்கி போட்டுட்டா பார்த்தேன் கால் அடிப்பட்டு. அப்படிக்க தள்ளி வை, திருப்பும் புழுதி கிழத்து ஓட்டும் போது வந்து இதாகிடும். ஓகேவா, அதான் கரெக்டாக எடுக்கு. திருப்பி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். அது மாதிரி இந்த இன்னும் கால் எடு பார்க்கலாம், தூரம் எடு சொல்கிறேன். நான் இப்போ எடுத்து போகிறேன், உனக்கு வசதியாக இருக்கு. ஓகேவா, பசங்களுக்கு ஜாலியாக போச்சுடே. என்னடா பண்ணுற? கம்முன்னு உக்காரத்துக்கு ஆடுது இல்லையா? ஓய், என்னடா இது? தேங்காவா? ஏம்மா உன்னை யார் அவ்வளோ கஷ்டப்பாடு சொல்லு. பண்ணி என்ன பண்ணுற? போடா ராஸ்கோல். சரி சரி கிட்ட. அங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க? ஜாலியாக இருக்குதுல்ல உங்களுக்கு இங்கே? அங்கே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்ததுக்கு அங்கே பாருறா, திரும்ப என்ஜாய் பண்ணு போ. இந்த அந்த அந்த எடு அடுக்கு அடுக்கு
நம்ம ஒரு பக்கம் வேலை செய்வோம். என்னை பார்த்து சாட்டர்டே சும்மா இருக்காங்க சொல்கிறீங்க, எவ்வளோ வேலை செய்கிறேன் பார்த்தியா? இந்த அடிக்கலாம். ஃபஸ்ட் அடிக்கிட்டு வேறு ஒரு வேலை கூட இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட் அடிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் தள்ளணும். மரத்தில் ஏறி 2 கோலை பழுத்துட்ருக்குது. ஸோ நம்ம ஒரு சில டைமில் வரும், ஒரு சில டைம் வரதில்ல. சரி, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து தேங்காய் தள்ளணும், ஓகேவா? அடிக்கிட்டு கூப்பிட்றேன். பேசுகிறேன். போங்க. இன்னும் ஓட்ட அடிக்கல. வாங்க, முடிச்சிட்டோம். வேறு கடிக்கு முடிச்சாச்சு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அவ்வளோலாம். ஸோ ட்ரையானதெல்லாம் அங்கே போட்டாச்சு. உணர்ந்த விறகெல்லாம் அங்கே போட்டாச்சு. பச்சை விறகெல்லாம் இங்கே அடிக்காச்சு. ஒன்றும் சில இதெல்லாம் இருக்குது, அவங்களே எடுத்து ஓரமாக போட்டுருக்காங்க. பாப்பா அங்கே விளையாடி நிற்குது. பையன் ஏதோ புழு இருக்குதுன்னு பயந்துட்டு இருக்குதான். எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு, படுத்துருக்காரு. இப்போ வந்து தேங்காய் பிடுங்கணும். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் உணர்ந்துட்டு இருக்குது தேங்காய். நமக்கு கிடைக்காது, ஏன்னா நம்ம எப்பயாவது தான் வருவோம். பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள் உணர்ந்துருக்குது, தெரியுதோ? உணர்ந்துருக்குது. சரி, மீடியமாக தான் இருக்கும் மரம். சரி, இந்த மரத்தில் ஏறி தேங்காய் பிச்சு போட்டுடணும், ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மரம் ஏறி ட்ரை பண்ணோம், ஓகேவா? அப்போ மரம் ஏறலாமா? ஏறியா? தேங்காய்ச்சியா? இளநீரே இருக்கிற மாதிரி தெரியல. முத்தின தேங்காய் இருக்குது. தள்ளிட்டு ஏதாவது இளநீர் இருந்தால் பசங்களை கொண்டு 2 பறித்து போட்டுருவோம், ஓகேவா? இது முத்தனு தராங்க. இது முத்தந்து ஒன்று கல் போட்ட கீழே விழுந்துருச்சு, ஓகேவா? சரி, நான் டாடி ஏறி பிடுங்குறேன், ஓகேவா? தண்ணிக்குதுடா. ஏ வா, கத்தேங்க எப்போ கத்தேறினாடா. ஸோ நான் மரம் ஏறிடலாம்ப்பா. மரம் ஏறிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கலாம். கத்தி எடுத்துக்கணும். ஏறுறோம் இப்போ மரம். வலுகுது அப்போ, வலுகுதுடா. லைட்டாக வெயிட் பண்ணிக்கலாம். ஓ, வலுகுது லைட்டாக. யார்டா சிரிக்கிற? அச்சிக்கா, நீ எப்படி ஏற டாடி? நீ எப்படி ஏறன்னு பார்த்துட்டேன். எப்படி ஏறுன்னு பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். மரம் ஆடுதே. மரம் ஆடுதா? தூரம் இருக்குல்ல? தூரம் வாங்கடா. ஐயோ பொறுத்து இது என்ன தெரியுமா? தேங்காய் சட்னிக்கு வேணுமா? அம்மா அது தண்ணி இதில் கூட எல்லாமே தண்ணி. ஏன் அதெல்லாம் வேணாம், பச்சி அடைக்கணும். ஏன் அங்கே நம்ம தேங்காய் வந்துச்சு. தேங்காய்
என்னைக்கு தான் பார்க்குறேன்ரா. கட் பண்ணு. கட் பண்ணிட்டு இறங்கும் போது எடு. கட் பண்ணிட்டு இறங்கும் போது எடுன்னு. ஏன் ஓகேவா? எங்கிற நான் இருந்தாக்கட்டும். தேங்காய் விட்டுறதோட இரு ஆ கீழே கீழே முடிச்சிட்டோம். விறகு அடிக்க முடிச்சாச்சு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வேறு லெவலாக. ஸோ ட்ரையானதெல்லாம் அங்கே போட்டாச்சு. உணர்ந்த விறகெல்லாம் அங்கே போட்டாச்சு. பச்சை விறகெல்லாம் இங்கே அடிக்காச்சு. ஒன்றும் சில இதெல்லாம் இருக்குது, அவங்களே எடுத்து ஓரமாக போட்டுன்னுக்குறாங்க. பாப்பா அங்கே விளையாடி நிற்குது. பையன் ஏதோ புழு இருக்குதுன்னு பயந்துட்டு இருக்குதான். எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து தேங்காய் பிடுங்கணும். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் உணர்ந்துட்டு இருக்குது தேங்காய். நமக்கு கிடைக்காது, ஏன்னா நம்ம எப்பயாவது தான் வருவோம். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள் உணர்ந்துட்டு இருக்குது. தெரியுதோ? உணர்ந்துட்டு இருக்குது. சரி, மீடியமாக தான் இருக்கும் மரம். சரி, இந்த மரத்தில் ஏறி தேங்காய் பிச்சு போட்டுருணும். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மரம் ஏறி. ட்ரை பண்ணோம். ஓகேவா? அப்போ மரம் ஏறலாமா? ஏறியா? ஆ தேங்காய்ச்சியா? இளநீரே இருக்கிற மாதிரி தெரில. முத்தின தேங்காய் இருக்குது. தள்ளிட்டு ஏதாவது இளநீர் இருந்தால் பசங்களுக்கு 1-2 பறித்து போட்டுருவோம். ஓகேவா? இது முத்தணுத்துறாங்க. இது முத்தந்து ஒன்று கல் போட்ட கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? சரி, நான் டாடி ஏறி பிடுங்குறேன். ஓகேவா? தண்ணிக்குதுடா. வா கத்தேங்க. எப்போ கத்திடனாடா? ஸோ நான் மரம் ஏறிடலாம்ப்பா. ம் வலுக்குதுடா. போவா. எப்படி ஒன்று ஏறிட்டேன். இங்கே பாரு எப்படி தெரிஞ்சு நிற்குது. கை பாரு, இங்கே பாரு. இங்கே பாரு. வளங்க இன்னைக்கு. இங்கே வேணா பசங்களுக்கு ஒரு பக்கம் இளநீர், இன்னொரு பக்கம் பழுத்தக்காய் தள்ளிட்டோம். வீட்டுக்கு சாம்பாருக்கு, இது பசங்களுக்கு இப்போ இளநீர் குடிக்கிறதுக்கு. ஓகேவா? அது போக பழுத்தக்காயெல்லாம் இருந்தது. நீ என்ன எப்படி தூக்கினீங்க? அது போகிற அவள் எப்படி தூக்கினுக்கிறாள்? ஏன் இந்த காயெல்லாம் குழம்புக்கு நல்லா பழுத்த காய். கரெக்டாக சொல்லிட்டோம். எல்லாம் எடுத்து விட்டு போடுங்கடா. அதான் எடுத்து விட்டு போடுங்க. அப்போ எல்லாம் எடுத்து விட்டு போட ஒரு இடத்துல.
உன்னை யாரும் தூக்கி நிற்க சொல்கிறாங்களா? உனக்கு என்னத்துக்கு அந்த வெயில்ல அந்த இது படுற? அப்போ அங்கே கிட்ட இளநீரை மொத்தம் அங்கே எடுத்துக்கோங்கடா. அப்போ இளநீர் மொத்தம் அங்கே எடுத்துனடா, சாப்பிடுங்க. இல்லையா மொத்தம் என்னடா அதில் இது இங்கே பாரு, இதுக்கு அங்கே உனக்கு பாரு. டேய் அங்கே பாரு, அங்கே பாருடா. டேய் அங்கே பாருடா, நான் இருக்கிறேன்டாப்பா. அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போய் நான் போகும்போது தான் இவர் வருவார். இவரு என்ன விட்டு போடு. எங்கே பாரு, இன்னைக்கு எவ்வளோ தேங்காய் பிடின்னு இருக்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க. எதுப்பா? ம் அது அது வச்சுடு, அது கட் பண்ண. அச்சு உனக்கா? வா. ஏ எங்க அவங்க ஏறாதடாப்பா. டே அப்பா, இந்த புழுகு வேற வந்துட்டு இந்த மலைக்கே எவன் தள்ள தாங்க முடியல. எடுத்து வாயில ஒன்று போட்டுறாரு ராஸ்கோல். அச்சே இந்த இந்த சாப்பிட்றா. மலையில கதங்கிறதே இது. நாம் ஒன்று சாப்பிட்றலாம், இப்படி இதுன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வாவ், அப்போ டேஸ்ட் ஆகுதுடா. ஏய் இந்த குச்சி பாரு, டேஸ்ட் ஆகுது. குச்சி பாருடா. போடா. செம்ம டேஸ்ட் ஆகுது. அச்சு எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக தான் இருக்குது. செம்ம டேஸ்ட் ஆகுதுல்ல, சக்கரை போட்ட மாதிரியே இருக்குது. காய் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கு. அதான் இங்கே பாரு. இதாடே இது இலசாக்குதுடாப்பா. இது இலசாக்குது. இருந்தா சாப்பிடு. இதுதான் கேட்டேன் நீ. இந்தா தோண்டி தட்டா இரு. ஸ்பூன் வேணுமா அதுக்கு? ஆ அப்படியே தின்றியா? இந்தா இந்தாடா. குச்சிட்டு சொல்லு. குச்சிட்டு சொல்லு. எப்படி இருந்துச்சு? வீடியோ எடுத்துக்கிறியா? இதுவாயிடுவான். ஏய் நேனா இந்தா இல்லையா? ஏமா நீ ஏன் நேரா உட்காந்துக்கிற? நீ ஏன் நேர? எங்க அம்மா எங்க இருடா? கொடுக்குறா எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன். ஓகேவா? உங்கள் அம்மா குடிக்கலப்பா, வீடியோ எடுத்துனுக்காது. எங்கள் அம்மா கொடு. அம்மா கொடு. தேங்க்ஸ்.
ஏம்மா இங்க பாரு. என்னாச்சு எது எடுத்தேன் நானு? ம் எது எடுத்தேன் நானு இதுல? ஏதோ சொன்னா என்ன கொஞ்சம் இருக்குதா ஏய் உக்காந்துக்கோடா பாப்பா குடிக்காதா ஆனாவா ரொம்ப முத்தலாக தான் இருக்குது இந்த டேஸ்டாக இருக்குது தேங்காய் கூட சுட்டி சுட்டி போதும் ஒன்று என்ன ஸ்டைல் அதாம அப்படி கூட சாப்பிடுவாங்க அதான் இப்போ சொல்லு. பாவம் வீடியோ எடுக்கிறவங்க அவங்கள பார்க்க வச்சு நம்ம குடிச்சு நிற்கிறோம். ஒன்று வெட்டி கொடுத்துடலாமா சுட்டு? அம்மாவுக்கு ஒன்று வெட்டி கொடுத்துடலாமா? இது இது அம்மாவுக்கு. என்ன இது முத்துன மாதிரி ஆக்குது? முத்துன மாதிரி ஆக்குது? அதான் தின்னு தேங்காய் தின்னு. இது கேமராமேனுக்கு. இந்தா கேமராமேனுக்கு இது. பாவம் இவ்வளோ நேரம் கேமரா எடுத்துட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. கீழே ஒழுகுது. ஐயா கீழே ஒழுகுமா? அதில் இருக்கிறதே ஒரு 4 போட்டு. ஐயா கீழே போச்சு போ. எப்படி இருக்கு டேஸ்ட்டா? டேஸ்ட்டாக இருக்குது தானே? தண்ணி கம்மியாக இருந்தவங்க செம்ம டேஸ்ட். அப்பு சூப்பர் ரசாக்குதா? டேஸ்ட்டாக காட்டு. மீடியமாக இருக்குது. மீடியமாகனா அரை தேங்காயம் இல்லை, ஃபுல்லாக இளநீரம் இல்லை. எனக்கு எனக்கு இல்லையா? ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மறையேறி தரலாம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன். நீ பாரு அப்பு நீ மட்டும் குடிச்சிட்டு எனக்கு இல்லைன்னு சொல்கிற. பரவாயில்லையா? டேஸ்ட்டாக்குதுன்னு சொல்லிட்டேன். நானும் ஒன்று குடிச்சிட்டேனே அப்போவே. நான் உனக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று குடிச்சிட்டேனே. ஆமாம் குடிச்சிட்டேன். வேணுமாடா ஒன்று உனக்கு வெட்டி தர இருறா. ஏன் மேலே ஏறி உக்காந்துக்கிறா? ஏண்டா புழுகா? ஒன்று எடுத்து வாயில் போட்டு. இந்த மலை வந்துட்டு இது எதை எங்கே அந்த கருப்பு புழுகு எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தியா? உனக்கு வேணும் இது? இந்த அப்படியே இதை வெட்டி தரவா? வெட்டலடா. அரே காட்டுங்க. எங்கடா கத்தி? வந்துச்சா? அழகேடு இருமா அண்ணா குச்சிக்கிட்டேன். அதான் குச்சிட்டு எப்படி சொல்லு பார்க்கலாம். அதே தேங்காய் எடுத்து என்னடா வாய் எடுக்க மாட்டேங்கிற? எப்படிக்குது அப்போ? எனக்கு உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? உனக்கு இல்லை. உனக்கு பாரு அண்ணா அப்படியே கல்பா அடிச்சிட்டா. ஒரே கல்பா அடிச்சிட்டா. ஏய் நல்லாக்குதா அப்போ? தேச்சிக்கா ஆண்டா பூரி மறந்தே போச்சுடா. பாப்பா கொண்டு எடுத்து வச்சலாமா? இதை எடுத்து வச்சலாம். பாப்பா கொண்டு அத்தா கொண்டு எடுத்து வச்சலாம். கேட்பா